மே 14 புனித மத்தியா திருத்தூதர் விழா. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்குமாறு யூதாசுக்கு பதிலாக புனித மத்தியா திருத்தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணியில் நாம் வாசிப்பது போல இப்புனிதர் 12 ஒருவரானார். காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். அல்லேலூயா, வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராகிய ஆண்டவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா, வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராகிய ஆண்டவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராகிய ஆண்டவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா, வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராகிய ஆண்டவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. பாசுரம். மறுவிடும் புனிதராம் மத்தியாசே, இறைவனின் இணையில்லா திட்டத்தாலே திருத்தூதர் தம் அரிய குழுவில் நீரும் ஒருவராய் இடம்பெற்ற புதுமை போற்றி. உலகினில் உயர்ந்ததாம் மாட்சி மிக்க நலந்தரும் கிறிஸ்துவின் அன்பை எல்லாம் அழகையின் சூழ்ச்சியால் உதறி தள்ளி கலங்கியே தன்னுயிரை யூதாசு மாய்த்தான். ஆயராம் கிறிஸ்துவை அன்பு நீர் செய்ததால் நேயராம் பேதுரு பிற தூதர்கள் தூய ஆவியால் தூண்டிட உம்மை வாய்மையின் பணிக்கு தேர்ந்தெடுத்தனரே. சிறந்த பொறுப்பினை சீருடன் வகித்த நீர் இறந்திடும் வரைக்கும் பிறவினத்தாருக்கு நிறைந்திடும் அன்பினால் ஒளியினை ஏற்றி கிறிஸ்துவின் சாட்சியாய் குருதியை சிந்தினீர். அன்புடன் தூய ஆவியார் காட்டிடும் துன்ப வழியில் துணிவுடன் நடந்து இன்பமே இறுதியில் எய்திட செய்யும் பண்பினை உலகினில் யாம் பெற செய்வீர். விண்ணக வாழ்வின் விழுமியம் பெற்று நன்னிடும் நிலைத்த நற்புகழ்க்குரியராய் அண்ணலே அடியவர்க்கு உதவுவீர். மூவொரு விண்ணக கடவுளே, உமக்கே மாட்சி. ஆமேன். இதுவே என் கட்டளை, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. இதுவே என் கட்டளை, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சிமிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகளில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீ துணையாய் இருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இதுவே என் கட்டளை, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா.
இதுவே என் கட்டளை, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அல்லேலூயா. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளை, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அல்லேலூயா. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கூறுவதாவது, நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கூறுவதாவது, நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளை சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிலிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் கூறுவதாவது, நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் கூறுவதாவது, நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்லர், இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவர்க்கண்டு தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களுக்கு ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது திருப்பெயர் என்றென்றும் நினைவு கூறப்படும். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்களாக ஆக்குவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீர் உம் வழக்கை எடுத்துரைக்க அனுமதிக்கிறேன் என்று கூறினார். உடனே பவுல் தமது கையை உயர்த்தி தம் நிலையை விளக்கத் தொடங்கினார். அகிரிப்பா அரசே, யூதர் எனக்கு எதிராக சாட்டும் அனைத்து குற்றங்களையும் பொறுத்தமட்டில் என் நிலையை இன்று உமக்கு முன் நான் விளக்கப் போகிறேன். இது எனக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு என்று கருதுகிறேன். ஏனெனில் யூதருடைய முறைமைகளையும் அவர்களுடைய சிக்கல்களையும் குறித்து நீர் நன்கு அறிந்தவர். ஆகவே நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். நான் இளமை முதல் என் இனத்தாரிடையே எருசலேமில் எப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதை யூதர் அனைவரும் தொடக்கம் முதல் அறிவர். நான் நமது சமயத்தில் மிகவும் கண்டிப்பான பரிசேய கட்சி முறைப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதும் தொடக்கம் முதல் அவர்களுக்கே தெரியும். விரும்பினால் அவர்களே அதற்கு சான்று கூறலாம். நம் மூதாதையருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நான் எதிர்நோக்குவதால் தான் இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளேன். இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று எதிர்நோக்கி நம் 12 குலத்தினரும் கடவுளை அல்லும் பகலும் ஆர்வத்துடன் வழிபடுகின்றனர். அரசே, இந்த எதிர்நோக்கை நானும் கொண்டுள்ளதால் யூதர்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். கடவுள் இறந்தோரை உயிர்த்தெழ செய்கிறார் என்பதை இங்கிருக்கும் நீங்கள் ஏன் நம்ப முடியாத ஒன்றாக கருதுகிறீர்கள்? நானும் கூட நாசரேத்து இயேசுவுக்கு எதிராக பல செயல்களை செய்ய வேண்டுமென நினைத்து கொண்டிருந்தேன். இதைத்தான் நான் எருசலேமில் செய்தேன். இறைமக்கள் பலரை சிறையில் அடைக்க தலைமை குருக்களிடம் அதிகாரம் பெற்றேன். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நானும் என் இசைவை தெரிவித்தேன். கடவுளை பழித்துரைக்க அவர்களை பலமுறை நான் கட்டாயப்படுத்தினேன். தொழுகை கூடங்களிலும் அவர்களை தண்டனைக்கு ஆளாக்கினேன். மேலும் நான் வெளியே உள்ள நகரங்களுக்கும் சென்று அங்குள்ளோர் மீது வெகுண்டெழுந்து அவர்களை துன்புறுத்தினேன். இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு சென்றேன். போகும் வழியில் நடுப்பகல் வேளையில், அரசே, கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானில் இருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன். நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். எபிரேய மொழியில், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? தாற்றுக்கோலை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்க அவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எழுந்து நிமிர்ந்து நில். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும். உன் மக்களிடமிருந்தும் பிற இனத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பிற இனத்தவரிடையே உன்னை அனுப்புவேன். நீ அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு
தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். ஆகையால் அகிரிப்பா அரசே, அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஆகவே முதலில் தமஸ்குவிலும் பின் எருசலேமிலும் யூதேயாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தாரிடமும் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் அறிவித்தேன். இதன் காரணமாக யூதர்கள் கோவிலில் என்னை கைது செய்து கொல்ல முயன்றார்கள். ஆயினும் கடவுளின் உதவி பெற்று இந்நாள் வரை இறைவாக்கினரும் மோசேயும் நடக்கவிருப்பதாக கூறியதையே நானும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சான்றாக கூறி வருகிறேன். அதாவது, மெசியா துன்பப்படுவார், எனினும் இறந்த அவர் முதலில் உயிர்த்தெழுந்து நம் மக்களும் பிற இனத்தாரும் ஒளி பெறுவர் என அவர்களுக்கு அறிவிப்பார் என்று அவர்கள் கூறியதையே நானும் கூறி வருகிறேன். இவ்வாறு பவுல் தம் நிலையை விளக்கிக் கொண்டிருந்த போது பெஸ்து உரத்த குரலில், பவுலே, உனக்கு பித்து பிடித்து விட்டது, அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது என்றார். அதற்கு பவுல், மாண்புமிகு பெஸ்துவே, எனக்கு பித்து பிடிக்கவில்லை, நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் பேசுகிறேன். அரசர் இவற்றை அறிவார். ஆகவே நான் துணிவோடு அவர் முன் பேசுகிறேன். இவற்றில் எதுவும் அவரது கவனத்தில் படாமல் இருந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனெனில் இவை ஏதோ ஒரு மூலையில் நடந்தவை அல்ல. அகிரிப்பா அரசே, இறைவாக்கினர் கூறியவற்றை நம்புகிறீரா? நீர் நம்புகிறீர் என்பது எனக்கு தெரியும் என்றார். அகிரிப்பா பவுலை நோக்கி, இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் என்னை கிறிஸ்துவராக்கிவிடலாம் என நம்புகிறீரா என்றார். அதற்கு பவுல், குறுகிய காலத்திலாயிருந்தாலும் சரி, நெடுங்காலத்திலாயிருந்தாலும் சரி, நீர் மட்டுமல்ல, இன்று நான் கூறுவதை கேட்கிற அனைவரும் என்னை போல் ஆக வேண்டும். ஆனால் இந்த விலங்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதுவே கடவுளிடம் எனது வேண்டுதல் என்றார். பின்பு அரசரும் ஆளுநரும் பெர்னிக்கியும் அவர்களோடு அமர்ந்திருந்தவர்களும் எழுந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றபோது, இவர் மரண தண்டனைக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் செய்யவில்லையே என ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவிடம், இவர் சீசரே தம்மை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிராவிட்டால் இவரை விடுவித்திருக்கலாம் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்பவரை எமக்கு வெளிப்படுத்தும். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் அப்போஸ்தலர் பணியை குறித்து ஆற்றிய மறைபோதனை. அந்நாட்களில் சீடர்கள் மத்தியில் ராயப்பர் எழுந்து கூறியதாவது: கிறிஸ்துவினால் மந்தை ஒப்படைக்கப்பட்ட உக்கிர ஆவியை கொண்ட ராயப்பர் எப்பொழுதும் முதற்படி எடுப்பவராய் பேசத் தொடங்கினார். என் சகோதரர்களே, நம் மத்தியிலிருந்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முழு உடலிற்கும் தீர்மானத்தை அவர் விட்டுவிட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் மதிப்பை அதிகரிக்கும் அதே நேரத்தில் பாரபட்சம் பார்க்கும் சந்தேகத்தையும் அவர் தவிர்த்தார். ஏனெனில் இப்பெரும் தருணங்கள் எளிதாக குழப்பத்திற்கு வழிவகுக்கலாம். எனவே ராயப்பர் தானே தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெறவில்லையா? நிச்சயமாக அவருக்கு உரிமை இருந்தது. ஆனால் எவருக்கும் குறிப்பிட்ட சலுகை தருவதாக அவர் தோற்றமளிக்க விரும்பவில்லை. மேலும் இன்னும் ஆவியால் அவர் நிரப்பப்படவில்லை. அவர்கள் இருவர் பெயரை முன்மொழிந்தனர். நாம் வாசிப்பது போல், ஜஸ்டஸ் என்ற பெயர் கொண்ட பர்னபாஸ் என அழைக்கப்பட்ட சூசை மற்றும் மத்தியாஸ். இவர்கள் பெயரை அவர் முன்மொழியவில்லை. மாறாக இருந்தவர் அனைவரும் முன்மொழிந்தனர். ஆனால் அவரே இவ்விவாத கூற்றை முன்கொணர்ந்தார். அது தனது கருத்தல்ல, மாறாக ஒரு மறைநூலின் இறைவாக்கு என்பதை குறிப்பிட்டார். எனவே ஒரு போதகராக அவர் பேசாமல் விளக்கம் தருபவராக அவர் பேசுகிறார். மேலும் அவர் சொல்கின்றார், நம்மோடு வாழ்ந்த மனிதனின்று நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்ணால் சாட்சியம் பெற்றவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதில் அவர் கருத்தாய் இருப்பதை கவனியுங்கள்.
ஆவியானவர் பின்னர் வந்து இத்தேர்வை அங்கீகரித்தாலும் இம்முதன்மையான தகுதியை முக்கியமானதாக ராயப்பர் கருதுகின்றார். இப்பகுதியை நாம் தொடர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு வந்ததிலிருந்து நம்மிடையே இருந்து சென்றது வரை நம்மோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு வாழ்ந்தோரை அவர் குறிப்பிடுகின்றார். அவரது சீடர்களாக மட்டும் இருந்தவர்களை அல்ல, ஏனெனில் தொடக்கத்தில் நின்றே பலர் அவரை பின் சென்றனர் என்பது உண்மை. அருளப்போருக்கு செவி மடுத்து இயேசுவை பின் சென்ற இருவரில் ராயப்பரும் ஒருவர் என்று எழுதப்பட்டுள்ளதை கவனியுங்கள். மேலும் தொடர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு வந்த காலத்திலிருந்து நம்மிடையே இருந்து சென்றது வரை, அதாவது அருளப்பரின் ஞானஸ்நானத்தில் தொடங்கி, இது சரியே. ஏனெனில் பின்னர் ஆவியானவரால் அவர்கள் இதனை அறிந்திட்டாலும் இதற்கு முன் என்ன நிகழ்ந்தது என்று எவருக்கும் தெரியாது. ராயப்பர் மேலும் கூறியதாவது: நம்மிடமிருந்து அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரை அவரது உயிர்த்தெழுதலுக்கு நம்மோடு இவர்களில் ஒருவர் சாட்சியாக இருந்திருக்க வேண்டும். அவரது இதர செயல்களின் சாட்சி என்று அவர் கூறவில்லை, மாறாக உயிர்த்தெழுதலின் ஒரு சாட்சி என்றே அவர் கூறுகின்றார். எவர் உண்டு குடித்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அவரே இறந்தோடு நின்று உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்கும் சாட்சி இன்னமும் நம்பத்தக்கதாக இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு முன் அல்லது பின் உள்ள காலங்களின் சாட்சியாக அன்று, அற்புதங்கள் மற்றும் அருங்குறிகளின் சாட்சியாக அன்று, மாறாக உயிர்த்தெழுதலின் சாட்சியாகவே விளங்கிட வேண்டும். ஏனென்றால் மற்றவை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் வெளிப்படையாக நிகழ்ந்தன. ஆனால் உயிர்த்தெழுதலோ இரகசியமாக நிறைவேறியது. இம்மனிதருக்கு மட்டுமே அது தெரியப்படுத்தப்பட்டது. பின் அவர்கள் அனைவரும் இவ்வாறு ஜெபித்தனர்: ஆண்டவரே, மக்களின் இதயங்களை நீர் அறிவீர். உம் தேர்வை நாங்கள் அறிய செய்தருளும். நாங்கள் அன்று, நீரே. மனிதரின் இதயங்களை அவர் அறிந்ததாக அவர்கள் சரியாகவே கூறினர். ஏனெனில் தேர்வு மற்றவர்களால் அன்று, அவராலேயே செய்யப்பட வேண்டும். இத்துணை உறுதியோடு அவர்கள் பேசினர். ஏனெனில் யாராகிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை எமக்கு தெரியப்படுத்தும் என்றே அவர்கள் கூறினர். இறைவன் முன்னரே அனைத்தையும் தீர்மானிக்கின்றார் என்பதை முற்றிலும் அவர்கள் உணர்ந்திருந்தனர். பிறகு அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டனர். ஏனெனில் தாங்களே தேர்வு செய்யக்கூடிய தகுதி பெற்றதாக அவர்கள் நினைக்கவில்லை. எனவே அவர்களது படிப்பினைக்காக ஏதாவது ஒரு அடையாளத்தை அவர்கள் விரும்பினர். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் அப்போஸ்தலர் பணியை குறித்து ஆற்றிய மறை போதனை. இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட
காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. அல்லேலூயா. மன்றாட்டுகள். விண்ணக உரிமையை திருத்தூதர்களிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் நம் தந்தை நமக்கு அருளுகின்ற எல்லா ஆசிகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூறி வேண்டுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்களுக்கு வாழ்வும் வலிமையும் தருவதற்காக திருத்தூதர்களின் வழியாய் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் கொடையாக அருளிய ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். திருத்தூதர்கள் எங்களை ஒளிக்கும் மகிழ்வுக்கும் கொண்டு வர பணியாற்றிய உமது வார்த்தையின் திருப்பந்திக்காக ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் அனைவரையும் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு திருத்தூதர்கள் மேல் நீர் கட்டிய உமது தூய திருச்சபைக்காக ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் உள்ளங்களை பாவத்தினின்று தூய்மையாக்கி திருமுழுக்கு ஒப்புரவு ஆகிய அருள் அடையாளங்களை திருத்தூதர்களிடம் கையளித்ததற்காக ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, 12 திருத்தூதர் குடும்பத்தை நிறைவு செய்ய நீர் புனித மத்தியாவை தேர்ந்து கொண்டீர். இப்புனிதரின் வேண்டுதலால் உமது அன்பில் நாங்களும் பங்கு கொண்டு தேர்ந்து கொள்ள பெற்றவர்களோடு சேர்ந்து கொள்ளும்படி அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.